நண்பர்களே, நான் தான் உங்கள் முயீஸ். உங்களுக்கு பிடித்த மந்திர தந்திர கதைகள் நாள்தோறும் வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். எனது அனைத்து வீடியோக்களையும் காண எங்களது P95 டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கதையின் பெயர் முயீஸ் மற்றும் மர்ம மாளிகை. டடி, மம்மி மற்றும் முயீஸ் குடும்பத்தினர் வேர்வரமாக ஒரு பழமையான மாளிகைக்கு மாற்றமாகிறார்கள். மாளிகை நகரத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் அமைந்த ஒரு மலைப்பகுதியில் இருந்தது. டடி மாளிகையை வாங்கியது ஒரு மலிவான விலைக்கு. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மர்மம் இருப்பதை அவர்கள் அறியவில்லை. மாளிகையில் குடியேறிய முதல் இரவு முயீஸ் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். நள்ளிரவில் ஒரு மெலிதான சத்தம் கேட்டது. சத்தத்தை பார்த்து வெளியே சென்றான். தன் அறையின் பின் வாசலில் ஒரு சீரழிந்த பெண்மணி அதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தாள். என்னை உதவுங்கள் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டாள். அடுத்த நாள் காலை முயீஸ் தனது பெற்றோர்களிடம் பேசினான். ஆனால் டடி மற்றும் மம்மி இதைப்போல் எதுவும் தோராயமாக எடுக்கவில்லை. முயீஸ் தனியாக அந்த பெண்மணியை பற்றிய உண்மையை தேடத் தொடங்கினான். அவன் மாளிகையின் ஒரு மூலையில் தடைப்பட்ட ஒரு அறையை கண்டுபிடித்தான். அந்த அறைக்கு யாரும் போகக்கூடாது என ஒரு பழைய கண்ணி இருந்தது. முயீஸ் தடைப்பட்ட அறைக்குள் செல்வதை முடிவு செய்தான். அங்கே அவன் ஒரு பழைய நாட்குறிப்பு கண்டான். அதில் மாளிகையில் இருந்த பழைய குடும்பத்தை ஒரு சபம் துரத்திவிட்டு அவர்களை பரிதாபமாக சாவடிக்க செய்தது என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பெண்மணி அதே குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது முயீஸின் அறிவுக்கு வந்தது. பின்னர் முயீஸ் தனது பெற்றோர்களுடன் இணைந்து அந்த சபத்தை முடிக்க ஒரு பழமையான மந்திரத்தை கண்டுபிடிக்கிறான். கடைசியாக அந்த மாளிகையில் அமைதி வீடு கொள்ள முயீஸ் அந்த சபத்தை நீக்கி தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறான். அந்த மாளிகை மறுபடியும் ஒரு சாதாரண வீட்டாக மாறியது. ஆனால் முயீஸ் மட்டுமே அந்த பயங்கர இரவுகளை மறக்காமல் தன் வாழ்நாளில் நினைவு கூர்ந்தான்.